தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழையில் கள் இறக்குவதற்கான தடையை நீக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இடுப்பில் பதநீர் இறக்கும் குடுவையை கட்டிக்கொண்டு ஏணி போல் வரிசையாக கட்டைகள் கட்டப்பட்டிருந்த பனைமரத்தின் மீது ஏறினார். பனைமரத்திலிருந்து கல் இறக்கி கீழே கொண்டு வந்த சீமான் பனை ஓலையில் கல்லை ஊற்றி தொண்டர்களுக்கு வழங்கி தானும் அருந்தினார். எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, பாட்டன் பூட்டன் காலம் தட்டு, மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம், எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம், சீமான் தம்பிகள் மீட்டெடுப்போம். போராட்டத்தில் பேசிய சீமான் ஆட்சியாளர்கள் கல்லுக்கு தடை விதித்துவிட்டு டாஸ்மாக் கடையை திறந்து 50,000 கோடிக்கு வியாபாரம் செய்வதாக தெரிவித்தார். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடை வைக்கிறது, அது நான் தான். யாரும் குடிக்காதீர்கள். உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன். 50,000 கோடி அதுல இருந்தா வரணும். இது ஒரு கூத்து, இது ஒரு கொடுமை. கல்லை எந்த கொம்பாதி கொம்பனுக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் கல் இறக்குபவர்களை தேவையில்லாமல் தொடக்கூடாது எனவும் அறிவாளை காண்பித்து சீமான் எச்சரித்தார். எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும், வாட்சி செஞ்சு விட்டுருவேன். ஆமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.